இன்றைக்கி வந்து தென்மேற்கு இப்போ எல்லினோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி உலகம் முழுவதும் பேசிகிட்டு இருக்காங்க. அதனுடைய தாக்கத்தினால இன்றைக்கி வந்து தென்மேற்கு பருவமழை முற்றிலுமாக, அதாவது கிட்டத்தட்ட மழையே இல்லாதது மாதிரி தான் ஆகி போயிடுச்சு சுத்தமாக. அதனால் டேமுகள் எல்லாம் நீர்நிலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் இருக்குது, நீர் ஆதாரம் வந்து. அதனால் என்ன ஆயிடுச்சுனாக்கா இன்றைக்கி பிரச்சனை வந்து இருக்கக்கூடிய டேமுகள்லேயே எமரால்டு டேம் தான் பெரிய டேம். அதாவது 30 ஸ்கொயர் கிலோமீட்டர் அது நீர் வந்து தேங்கி இருக்கக்கூடிய ஏரியா. இங்கேருந்து தான் நிறைய கூட்டுக்குடிநீர் திட்டம்லாம் கொண்டு வச்சுருக்காங்க அரசாங்கம். நிறைய கிராமங்களுக்கு இங்கே நீலகிரி மாவட்டத்துக்கும் ப்ளஸ் குன்னூர் வந்து வெல்லிங்டன் அந்த குன்னூருக்கு இங்கேருந்து தான் கூட்டுக்குடிநீர் திட்டம் கொண்டு போகிறாங்க. இன்றைக்கி என்ன ஆகுதுனாக்கா இதை நம்பி இருக்கக்கூடிய குன்னூர் இந்த இருக்கக்கூடிய வில்லேஜ் எல்லாம் இருக்க குடிநீர் ஆதாரம் வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் இதை நம்பி இருக்கக்கூடிய சதுப்பு நில காடுகள் எடுத்துக்கிட்டா கீழே பிளைன்ஸில் இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம், ஈரோடு, திருப்பூர், இந்த பவானி சாகர் இன்க்ளூடிங் இந்த அங்கே ஒரு பெரிய டேம் இருக்குது. இந்த எல்லா இடத்துக்குமே இங்கேருந்து போகக்கூடிய தண்ணீரை வச்சு தான் அவங்க வந்து எல்லாமே பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி இங்கே தண்ணீர் இல்லாததுனால அவங்களுக்கும் இதே பிரச்சனைகள்லாம் எல்லாமே தண்ணீர் பிரச்சனைகள்லாம் வரும். அதே மாதிரி சவுத் இந்தியாவின் தண்ணீர் தொட்டின்னு சொன்னீங்கன்னாக்கா இருக்கக்கூடியதுலே வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து நீலகிரி மாவட்டம் தான். இது வந்து ரொம்ப பெரிய ஏரியா, 2500 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து டோட்டல் ஏரியா. இங்கே இருக்கக்கூடிய எல்லா டேமுகளும் வத்திச்சுனாக்கும் தண்ணீர் இல்லைனாக்கும் என்ன ஆகுனாக்கும் எல்லாருக்கும் பிரச்சனை வந்துடும். இன்னைக்கு வந்து தென்மேற்கு பருவமழை ஜூன் மாதம் 4ஆம் தேதி தொடங்கி ஜூன் ஜூலை 2 மாதங்களுமே மழை இல்லாதனால மிகப்பெரிய அளவில் பாதிச்சு. விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகளெல்லாம் விதைகள் எல்லாம் விதைச்சு காஞ்சி போன மாதிரி சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு. உருளைக்கிழங்கு, வெள்ளை வெங்காயம் போன்ற பயிர்கள், அதே மாதிரி தேயிலை தோட்டங்களும் வந்து இன்னைக்கு காஞ்சி போயிடுச்சு. இந்த நீலகிரி மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த வேலை வாய்ப்பு, சுற்றுலா துறைகளும் மற்ற மக்களினுடைய வாழ்வாதாரமும் வந்து தென்மேற்கு பருவமழையை நம்பி தான் இருந்துட்டு இருக்கு. இது பொய்த்து போன ஒரே ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2026 2027 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நீராதார பகுதிகளில் இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து மிக குறைந்த அளவு தான் இருக்கு. இதுல மின்மின் உற்பத்தி இந்த மாதிரி எல்லாமே ஒரு காரணங்களா இருக்கும்போது அது வந்து இந்த காலகட்டத்தில் வந்து சரியான நிலையில வந்து தண்ணி கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு காரணம் வந்து மக்கள் மனதிலையும் இயற்கை ஆய்வுகளும் வந்து நம்ம பண்ணி கேட்டுட்டு இருக்கோம். இதுக்கு வந்து நிச்சயமா என்ன பண்ணணும்னா நீராதார பகுதிகள் தூர்வாரப்பட வேண்டும். எந்த இடத்துல பகுதிகளெல்லாம் நிறைய கிணறுகள் ஒரு காலத்துல வந்து வறட்சி காலத்துல வந்து ஏற்படுத்தப்பட்ட அரசால் ஏற்படுத்தப்பட்ட கிணறுகள் கிராமப்புறங்கள்ல இருக்கு, எல்லாம் தூர்வாரி அவைகளை வந்து நீர் வந்து உற்பத்தி வந்து ஊற்று எடுக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு கோரிக்கை வைக்கிறது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.